வணக்க நண்பர்களே, இது உங்கள் ஓம் சரவணபவ ஆன்மீக ஆலயம் சேனல் இலவச மாந்திரிக பயிற்சி. இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது பிரம்மன் சித்து. இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மாந்திரிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாக ஒரு குறிப்பிட்ட பெருந்தெய்வங்களை மட்டும்தான் சித்தி செய்து வைத்திருப்பார்கள். அதாவது காளி, பைரவி, சாமுண்டி, விநாயகர், ஆஞ்சநேயர், முருகர், இப்படி ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை மட்டும்தான் சித்தி செய்து வைத்திருப்பார்கள். மற்றபடி எல்லாம் சிறு தெய்வங்களை தான் சித்தி பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது யட்சணிகள், மோகினிகள், அப்புறம் குட்டிச்சாத்தான், இப்படி சிறு தெய்வங்களை மட்டும்தான் சித்தி செய்து வைத்திருப்பாங்க. சரிங்களா? ஆனால் நான் இந்த பிரம்மனுடைய சித்தை நான் ஏன் கொடுக்குறேன்னாக்கா, பெரு தெய்வங்களை சித்தர்கள் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ராஜாக்கள் அவங்கெல்லாம் தெய்வத்துக்கிட்ட வரம் வாங்கியிருப்பாங்க. பிரம்மன்கிட்ட, விஷ்ணுக்கிட்ட, இப்படி வரத்தை வாங்குவாங்க. அப்படி வரத்தை அருளக்கூடிய தெய்வ சித்து தான் இது. அதாவது முருகனுக்கு 6 முகம், அதேபோல் சிவனுக்கும் 6 முகம். அதாவது ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், அதோமுகம். இந்த 6 முகங்களையும் தனித்தனியாக சித்தி செய்து மிகப்பெரிய ஒரு சித்தெல்லாம் ஆடியிருக்காங்க சித்தர்கள். அதே போல் பிரம்மன், விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம், இந்த தெய்வங்களை சித்தி செய்து மிகப்பெரிய ஒரு வரங்களை எல்லாம் பெற்று மிகப்பெரிய ஒரு சித்தாடல்கள்லாம் செய்திருக்காங்க. இப்போ அந்த வகையில் இந்த பிரம்மனுடைய சித்து, இந்த பிரம்மனுக்குரிய சக்கரம் நாற்கோணம். இந்த நாற்கோணம் என்பது சுவாதிஷ்டானத்தை குறிக்கும். அதாவது மூலாதாரத்திற்கு மேலே அந்த சக்கரத்தை குறிக்கும். இந்த சக்கரம் பிரம்மன் சரஸ்வதியினுடைய வீடு. இந்த சக்கரத்துக்கு, இந்த நாற்கோணத்துக்கு பேர் என்னென்னா பிருதிவி சக்கரம். இந்த பிருதிவி சக்கரத்தினுடைய இந்த நாற்கோணம் இருக்க பாருங்கள், அதில் விந்துவெனும் வட்டமிட்டு, அந்த சக்கரத்தில் காட்டியிருக்க பார்த்தீங்கன்னா வட்டம், அதுக்கு பேர் நாத விந்து என்று பெயர். அந்த வட்டமிட்டு அதனோட மத்தியில் ஓங்காரமிட்டு, அந்த ஓம் என்ற ஓங்காரம் எழுதியிருக்க பாருங்க, அது அந்த ஓங்காரத்தினுள் நம், நங், கிளி, ரிங் அப்படின்னு எழுதி இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதிக்கணும். எழுதி இதை எதில் எழுதணுன்னா, அதாவது ஒரு தெய்வத்தை சித்தி செய்யணும்னா எப்படி செய்யணும் பல காணொளிகளில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த எந்திரத்தை எழுதக்கூடிய தகடு செப்பு தகடு, அல்லது காரிய சித்தி தகடு, அல்லது மாம்பலகை 9.5 அங்குலம் இருக்கணும். தகடாக இருந்தாலும் சரி, மாம்பலகையாக இருந்தாலும் சரி, இதில் தான் நீங்கள் சித்தி செய்ய முடியும். இந்த மந்திரத்தை அதில் எழுதிங்க. எழுதிக்கிட்டு இந்த எந்திரத்தை சித்தி செய்யக்கூடிய மூல மந்திரம் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த மந்திரம். ஓம் நம், நங், கிளி, ரிங், ஸ்வாஹா. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை முறையாக நைவேத்தியம் பண்ணி கிரமமாக பூஜைகள் முடித்து ஒரு நாளைக்கு 108 உரு விகிதம் 21 நாட்கள் நீங்கள் தியானித்து ஜெபிக்கும் பொழுது சித்தியாகிவிடும். அதாவது பிரம்மா சரஸ்வதியினுடைய தரிசனம் கிடைக்கும். உங்களுக்கு சகல சித்திகளையும் வழங்கும், சகலமும் சித்தியாகும், புத்திர சந்தானம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு சித்த முறை தான் இது. இந்த சித்தை நீங்கள் இலகுவாக எடுத்து விடலாம். ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் சக்கர தியானத்தை தான். இதை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. மூலாதாரத்துக்கு அடுத்தது சுவாதிஷ்டானம். இந்த சக்கரத்தை தியானித்து தான் இந்த சித்தியை நீங்கள் செய்ய போகிறீங்க. மிக இலகுவாக சித்தியாகிவிடும். அதே போல் மகத்துவமான காரியங்கள்லாம் நீங்கள் செய்யலாம். ஏன்னா வரம் கொடுக்கக்கூடிய பிரம்மனையும் கலைகளினுடைய சக்தியும் வித்தைக்கு அதிபதியுமான சரஸ்வதி, அவங்க தான் உங்களோட துணைவியார். இவங்க 2 பேருடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். பூரண சித்தும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பிரம்மன் வரத்தை வழங்குவார், தாய் பலவிதமான வித்தைகளை வழங்கக்கூடியவங்க. ஆக
மிகப்பெரிய சித்தாடுகள்லாம் நீங்கள் செய்யலாம். இதை பயன்படுத்தி தான் சித்தர்கள்லாம் மிகப்பெரிய சித்தாடுகள்லாம் செய்திருக்காங்க. இது எல்லாமே சித்தர்கள் செய்து கைகண்ட முறைதான். இது செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம்.